சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் நல்ல ஒரு சூழல், அற்புதமான சூழல் இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு காலத்தில் அரசியல்வாதி யார் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு செய்து வைத்திருந்தார்கள். ஒரு பத்திரிகையில் தலையாங்கம் எழுதி, அதில் அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் எழுதி, அதை காலையில் நீங்கள் வாங்கி படித்து இதுதான் உண்மை என்று புரிந்து கொண்டு, அப்புறம் சேட்டலைட் சேனல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் பொழுது அவங்களே அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. அதை தாண்டி எஃப்எம்எல்லாம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு. அது ஆகும்பொழுது அதையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி ப்ரைவேட் கேபிள் நெட்வொர்க் நிறையா இருக்குன்னு போனீங்கன்னா கேபிள் டிஸ்ட்ரிபியூஷனை கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால் நம்முடைய மக்கள் என்ன பார்க்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்களோ அதே போல் தமிழ்நாட்டில் கூட பல காலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் சோஷியல் மீடியா வந்த பின்பு அதை உடைத்து விட்டது. அதெல்லாம் உடைச்சு நீ என்ன வேணாலும் டிவியில் போட்டுக்க, அதுக்கு முன்னாடி நியூஸ் எனக்கு இதில் வருது, ட்விட்டரில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, ஒருவரும் அதை போய் கூகுளில் ஆராய்ந்து அதை செக் பண்ணி இது என்ன டேட்டான்னு கண்டுபிடிச்சி, ஓ நீ அந்த G2 ஒரு கம்பெனியை மாற்றி புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா, நீ MOCயில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டரில் போட்டுட்றா, இவங்க தான் ப்ரொப்பரேட்டரி, இவங்க தான் வச்சுருக்காங்க. அதனால் இது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். நிறைய இடத்துல நமக்கு சமூக வலைதளத்தின் மீது கோபம் வந்தாலும் கூட, நிறையா பொய் சொல்கிறாங்க, நிறையா தவறான விஷயங்களை எழுதுகின்றார்கள் என்று கோபம் வந்தாலும் கூட, குறிப்பாக இந்த திராவிட மாயை அது வேகமாக ஒளிவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன், ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சம்திங் பிகம்ஸ் டூ பிக் டு ஃபெயில். ஆனால் கான்ட்ரடிக்ஷன் அதிகமாக இருக்கும்பொழுது இட் வில் கிரம்பிள் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இப்போ கான்ட்ரடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால தான் ஃபார்ச்சூன் 500ல் எந்த ஒரு பெரிய நிறுவனமும் கூட 3 தலைமுறையை தாங்கி நிற்காது. 3 தலைமுறையை தாங்கி ஒரு நிறுவனம் நிற்க வேண்டும் என்றால் அது அசாத்தியமான ஒரு வேலை. வெரி லிட்டில் கம்பெனிஸ் இன் ஃபார்ச்சூன் 500 have stayed beyond 3 generations. Because the contradiction becomes so heavy. இப்போ திமுகவுக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. கான்ட்ரடிக்ஷன் இஸ் ஸோ ஹெவி. அவங்க எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோ பொய் சொல்லணும், ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும், அது ஒரு நாளும் உடைந்து கொண்டு இருக்கிறது. அதனால் குறிப்பாக நம்முடைய சுப்பு ஐயா எழுத்துப்பூர்வமாக இதை கொடுத்திருக்கின்றீர்கள். இதை நிச்சயமாக நீங்கள் படிக்க வேண்டும். நிறைய துணுக்கு கதைகள், சின்ன சின்ன செய்திகள், ஒரு விஷயத்திலும் கூட அவர்கள் பேசுகின்ற பொய்கள் இதில் அப்படியே உடஞ்சி உங்கள் கண் முன்னாடி நிற்கும். அதனால தான் புத்தகத்தை பற்றி அதிகமாக புத்தகத்தை படித்து விட்டேன், நோட்ஸ் கொண்டு வந்திருக்க. இருந்தாலும் நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நீங்கள் அதை படிக்கணும், ஆர்வமாக ஃபஸ்ட்டு படிக்கிற மாதிரி படிக்கணும். நாங்கள் கேட்குறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேரா எடுத்து, எப்படி சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை பார்க்கும் பொழுது ஒரு ஆர்வம் வருமோ அதே போல் ஒரு பக்கத்தையும் திருப்பி நீங்கள் படித்து, ஓ இதெல்லாம் நடந்திருக்கா, இப்படியெல்லாம் நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்களா, நம்மளை இப்படியெல்லாம் ஏமாளி ஆக்கியிருக்காங்களா, நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நமக்கு கிடைக்கும். இந்த புத்தக விழாவிலே நிச்சயமாக என்னை விட அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை விட இந்த குறிப்பாக இந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடிய நிறைய பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். இருந்தும் கூட சுப்பையாட்ட எனக்கு ஒரு அலாதி பிரியம். எப்பொழுது பார்த்தாலும் கூட என் கையை பிடிச்சிக்குவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியுங்க. அதாவது இன்டெலெக்சுவல்லாம் தாண்டி ஒரு சின்ன குழந்தை அவருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசும்பொழுது தெரியும், சின்ன குழந்தை எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையை அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி சுப்பு ஐயா பேசும்பொழுது கூட அந்த குழந்தையை இங்கே பார்த்தோம். ஆனால் ஐயா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டாம், நம்முடைய சகோதரர்கள் இங்கே இருக்கின்றார்கள். மிகுந்த ஒரு நெடிய அரசியல் பயணம் மேற்கொண்ட சம்பந்தனன் போல் இருக்கின்றார்கள். 2024 என்பது தமிழகத்தினுடைய மைல்கல்லாக இருக்க போகிறது. காரணம், அது மோடிஜியினுடைய மாடல், தேசிய மாடல், பிஜேபியினுடைய மாடல். தமிழகம் எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்திலும் போக ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள், பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டாம். 2025 அதை பார்ப்பீங்க. அந்த டேமில் எப்படி கதவெல்லாம் எல்லாம் உடைச்சிரும். ஆனால் வரப்போகின்ற அந்த வெள்ளத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பேர் இப்போ வர்றாங்க, பேசுகிறாங்க, கட்சியில் சேர்றாங்க, தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வரணும்னு ஆசை. அந்த வெள்ளம் என்பது அதிகப்படியாக இப்போ வர ஆரம்பித்து, அந்த வெள்ளத்தை நாங்கள் சரியாக கண்ட்ரோல் பண்ணி சேனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 2026 பிஜேபி இங்கே ஆட்சி அமைப்பதை யாருனாலையும் தடுக்க முடியாது. நிச்சயமாக பிஜேபி இங்கே ஆட்சி அமைத்தே தீரும். இப்போ தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் மாடல் இப்போ சமீபத்தில் பார்த்தா இன்றைக்கி நம்ம குருமூர்த்தியை ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. துக்ளக் நிகழ்ச்சியில் இந்த திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறாங்க. அது என்ன மாடல் அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்களே ஒரு 20 முறை 20 வித்தியாசமான பதிலை சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மார்க்கே வாங்கியிருக்க மாட்டார். ஏன்னா 20 டிஃப்ரெண்ட் ஆன்சர் சேம் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுவீங்க? ஒரே கொஸ்டின் ஆனால் 20 ஆன்சர், 20மே வேறு. இப்போ சமீபத்தில் சில அமைச்சர்கள் பேசினது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நான் கூர்ந்து பார்த்தேன். சரி, குருமூர்த்தியை அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அமைச்சர்கள் பேசினதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு. அதில் சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கரண்ட் கட்டு பெருசாக ஆகிறதுல ஆகிட்டுருக்கு. அந்த குறிப்பாக அந்த 2 நாளில்
இதுதான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட், பவரே போகாது அப்படின்னு. ஆனால் இதே அமைச்சர் வந்து ஒரு 2 வாரத்திற்கு முன்னாடி கரண்ட் கட்டிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது, இது ஆரியன் திராவிடன் அப்படின்னு இவரே தான் பேசினார் ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னாடி. நாளைக்கு முதலமைச்சர் பேசுவதற்காக நான் எது காத்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு சொல்லுவார், இந்த கோடை காலத்தில் நீங்கள் பெருசாக வெப்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கிட்டீங்க, திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்னால மழை வந்துச்சு, நாளைக்கு சொல்லுவார் அதையும். அதாவது சம்பந்தமே இல்லாமல் என்ன நடந்தாலும் கூட அதற்கு உரிமை கொண்டாடுவது தான் திராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்ல. என்ன நடந்தாலும் கிரெடிட் நீ எடுக்குது. காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி பார்த்தா எதாக இருந்தாலும் இது நாங்கள் தான் அப்படிங்கிறது இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் குறிப்பாக அதிகமாக பேசுவது நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967க்கு பிறகு நம்முடைய மாநிலத்தை பாருங்கள், டெவலப்மெண்ட்டை பாருங்கள், இண்டிகேட்டரை பாருங்கள், டெவலப்மெண்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்படின்னு பேசுவாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சுதந்திரம் கிடைத்த பின்பு நம்முடைய நாட்டில் ஒரு பகுதியில் ரா மெட்டீரியல் இருந்துச்சு, ஒரு பகுதியில் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இண்டஸ்ட்ரி இருக்கணும். குறிப்பாக சைனா பார்டர் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, இங்கே ஒரு பார்டர் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. இண்டஸ்ட்ரி எல்லாமே சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை நோக்கி நவுத்து கொண்டு போங்க. ஏன்னா நமக்கும் சைனாக்கும் ஒரு யுத்தம் நடந்தாலும் கூட அந்த பார்டரில் எந்த இண்டஸ்ட்ரியுமே மாட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணக்கோசரம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கான எந்த ரா மெட்டீரியல் நம்மகிட்ட கிடையாது. அது ஒரு ஊர்லேருந்து வரணும், மைனிங் ஏரியாலேருந்து வரணும், ஜார்க்கண்ட்லேருந்து வரணும், ஒரிசாலேருந்து வரணும். இந்த பிரச்சனை ஆகும் பொழுது நேரு அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு 2-3 கேபினெட்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டல் இண்டிகேட்டர். சில மாநிலங்கள் இந்தியாவில் பெரிய அளவுக்கு மேலே வந்திருக்கிறது, சில மாநிலங்கள் வரவில்லை என்றால் இண்டஸ்ட்ரி ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் ரா மெட்டீரியல் பக்கத்தில் இருக்குது. உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பக்கத்தில் இண்டஸ்ட்ரி வைப்பாங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜை குறைக்கிறக்காக. ஆனால் இந்தியாவில் சிமெண்ட் கம்பெனி தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட 10 ஸ்டேட்டை தாண்டி வரணும். இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜில் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் இருந்து அதே கோலையோ ஒரு லைம்ஸ்டோனையோ வாங்கும் பொழுது என்ன ரேட் உங்களுக்கு வருமோ அது தூரமாக இருந்தாலும் கூட ட்ரெயினில் கொண்டு வரும் பொழுது அதே ரேட்டுக்கு உங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் சார்ஜை கொண்டு வந்தாங்க. இதை கொண்டு வந்தது முழுவதும் ஸ்ட்ராட்டஜிக் பர்பஸ்க்கோசரம். தூரமாக இண்டஸ்ட்ரி இருக்கணும், குறிப்பாக எந்த யுத்தத்தில் யார்கிட்டையும் மாட்டிக்கூடாது. இதிலே அதிகமாக பயனடைந்த ஒரு மாநிலம் என்றால் நாம் வசிக்கக்கூடிய நாம் பெருமைப்படக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் சரித்திரத்தை கூர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி என்பது நிச்சயமாக இங்கே வந்த ஆட்சியாளர்கள் காரணமா, இல்லை இந்தியா என்கின்ற ஒருமைப்பாடு இருந்த ஒரு நாடு இருந்த காரணமா, ஒரு ஸ்டேட் வந்து நம்ம பின்தங்கினாலும் பரவாயில்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரீசனுக்கோசரம் நம்முடைய மாநிலத்தில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணாமல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் நான் ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு பெருந்தன்மையாக நினைத்த சில மாநிலங்கள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அனைத்து மாநிலங்களுமே சாதனை செய்திருக்கிறது. தமிழ்நாடு 1967க்கு முன்பும் கூட பெரிய ஒரு மாநிலமாக, சாதனை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக, நாமளே நம்முடைய சொந்த பொட்டன்ஷியலில் வளரக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் இருந்திருக்கின்றோம். அதற்கும் இப்பொழுது சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தான் இது அனைத்தும் கூட நடந்திருக்கிறது. எங்களுக்கு முன்னாடி நடக்காது, நாங்கள் இல்லைன்னா நிச்சயமாக அது நடந்திருக்காது. இது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல். இது இன்டலெக்சுவலாக பேசுவது என்பது கடினமான வேலை. காரணம் என்னவென்றால் இந்த சப்ஜெக்டை பற்றி மிக அதிகமாக படித்தவர்கள், பொதுவெளியிலே பேசியவர்கள், 70 ஆண்டு காலமாக இந்த பொய்யை தொடர்ந்து உடைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு கண்டெம்பரரி பொலிட்டீஷியனாக 21ஆம் நூற்றாண்டில் இந்த நேரத்தில் 2022 பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தொண்டனாக இப்போது நான் பேசுவதை இங்கு ஒரு பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நாங்கள் அனைவரும் கூட பள்ளியில் படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் படித்து முடித்துவிட்டு குறிப்பாக லக்னோ சென்ற பொழுது தான் முதலாக இந்த திராவிடியன் ஆரியன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபிலாசபிக்கல் டிபேட் நம்ம ஐஏஎம் லக்னோவுடைய மெஸ் ஹாலில் நடக்கும். குறிப்பாக வந்து இது என்ன, சவுத் இந்தியானா என்ன, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது என்ன ரேஸா, அது என்ன லாங்குவேஜா, அது வந்து ஒரு மொழிபரப்பா, ஒரு இடத்தினுடைய குறியீடா, இல்லை விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயம், அந்த திராவிடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாம் கூட நமக்கு தெரிந்த அளவுக்கு சில விஷயங்கள், நமக்கு புரிந்த ஞானத்தின் அளவுக்கு பேச ஆரம்பிப்போம். ஆனால் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்த பின்பு, குறிப்பாக இந்த 2 வருட காலத்திலே உன்னிப்பாக இதை பார்க்க ஆரம்பித்த பொழுது இது ஒரு குழப்பங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக இந்த திராவிடம் ஃபிலாசபி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஏற்பட்ட குழப்பம், இது திராவிட முன்னேற்ற கழகமாக வைப்பதா இல்லை திராவிடியன் முன்னேற்ற கழகமாக வைப்பதா, என்ன சேர்த்துறதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நம்முடைய சுப்பையா
திராவிட மாயை அப்படின்னு அந்த புத்தகம் இருக்கும். ஆங்கிலத்தில் கொஞ்சம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னுமே அதிக கருத்துக்களை கொண்டு வந்து திராவிடியன் மாயா அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த எண்ணையும் சேர்த்து. இது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சேர்த்தணுமா சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிபேட் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கே அப்போ ஒரு பெரிய குழப்பம், அது எப்படி நம்ம முன்னெடுத்து கொண்டு போவது, அரசியல் கட்சியாக மொழியை அடிப்படையாக வைப்பதா, நிலப்பரப்பை அதிகப்படிப்படையாக வைப்பதா, இல்லை பக்கத்து ஸ்டேட்லாம் சேர்த்துக்கலாமா, மெட்ராஸ் பிரசிடென்சி இப்போ இருக்குது, அதில் மாற்று மொழி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள், எப்படிங்கிற குழப்பம் 1949 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில குதிரை போக போக அந்த எஜமானுக்கு தகுந்த மாதிரி குதிரை ஓட ஆரம்பிச்சிடும். இந்த குதிரைக்கு என்ன தான் நீங்கள் கடிவாளம் போட்டு கண்ணுக்கு வந்து நீங்கள் கட்டினா கூட அந்த எஜமானை எப்படி விரும்புகிறானோ குதிரை ஓடும். அதே போல் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த 3-4 தலைவர்கள் எப்படி அவர்களுடைய சித்தாந்தத்தை புகுத்த வேண்டும், இதுதான் இந்த நெரேட்டிவ், இது வந்து அரசியல் பண்ணுறக்கு எளிதுன்னு நினைத்தாங்களோ அதற்கு தகுந்தால் போல் இந்த கட்சியை நடத்தி கொண்டு வந்து விட்டார்கள். 50, 60, 70 ஆரம்ப காலகட்டத்தில் வெரி சிவியர் பிராமின் பாஷிங். இப்போ 1917 சவுத் இந்தியா பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி 105 வருடங்கள் ஆகிறது. 2022 எனக்கு 105 வருஷம் ஆன பின்பு இதை திரும்பி பார்த்து எதற்காக நீங்கள் ஒரு கதையை சொன்னீர்கள், 105 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதையினுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோமா, இல்லை கதை உண்மையான கதையை தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களான்னு பார்த்தீங்கன்னா 2019 தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு RTI டேட்டா வந்துச்சு. இப்போ சமீபத்தில் 2022 ஒரு RTI டேட்டா வந்துச்சு. 2 டேட்டா நம்ம கையில் இருக்குது. 2019 டேட்டா பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 626 கிராமம் 626 வில்லேஜஸில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2022 வந்திருக்கக்கூடிய RTI படி கவர்மெண்ட் கொடுத்தது 446, 400க்கு மேலே வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 2019 அந்த ரொம்ப உன்னிப்பாக பார்த்த பொழுது தமிழகத்தில் அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வில்லேஜஸ் அதிகமாக இருப்பது திருவாரூர். அதில் 158 கிராமங்கள், அதாவது ஒரு 600ல் 158 கிராமம்னா 1/4. அதனால தான் இந்த டேட்டா வந்தோடனே ரொம்ப கூர்மையாக பார்த்தேன். எந்த திருவாரூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருவாரூர் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தடவை மறைச்சிருக்காங்க. ஏன்னா அன்டச்சபிலிட்டிங்கிறது கீழே இருக்கக்கூடிய RTO நீங்கள் எடுத்து கொடுக்குற ஒரு டேட்டா தான். 2019 156 அவுட் ஆஃப் 600+ திருவாரூரில் அன்டச்சபிலிட்டி வந்து அந்த ஆர்டிக்கலே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே வந்து தமிழகத்தினுடைய ஒரு பெரிய தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 2 முறை MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாவட்டம். DMK அப்படிங்கிறது சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அதனுடைய அவுட்டர் லேயர் என்பது இந்த பொய்யையே தொடர்ந்து சொல்வதற்கு ஒரு பெய்டு ஏஜென்ட் போல. அது சில ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், சில அமெரிக்காவில் படித்த ஃபிலாசபர்ஸாக இருக்கலாம். தொடர்ந்து எல்லா மேடைகளையும் இந்த திராவிடியன் ஃபிலாசபி டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்லக்கூடிய ஒரு 250, 260 பேர்த்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் சர்ச்சை வச்சு மொத்தமாக ஒரு 250 பீப்புள் இருக்காங்க. திரும்ப கிளிப்புள்ளை போல் சொல்லக்கூடிய அவுட்டர் லேயர். அதை அந்த வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி, பெரிய வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி ஒரு லெவல் உரிச்சிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, அடுத்த லேயர் போனீங்கன்னா தட் இஸ் கால்ட் தி அட்டாக் லேயர். ஃபஸ்ட்டு வந்து அவங்களே சொல்கிற அகடமிக் லேயர் உரிச்சிட்டிங்கன்னா உள்ள அட்டாக் லேயர்னு ஒரு லேயரை கட்டியிருக்காங்க. இந்த அட்டாக் லேயர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர். யாராச்சும் சிவிலைஸ்டாக ஒரு டிபேட்டை கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ கெட்ட வார்த்தையை பயன்படுத்திட்டு சும்மா இருந்துக்க அப்படிங்கிறது ஒரு அட்டாக் லேயர். அதாவது ஆபாசமான தரம் குறைந்த ஒரு வார்த்தை, ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி திட்டிட்டு நீ கம்முன்னு இருந்துக்க, அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பல காலமாக இருக்கக்கூடிய அட்டாக் லேயர். அதாவது இன்டெலெக்சுவலாகவே டிஸ்கஷனை கொண்டு வந்துடாத, ஜாதியை வைத்து மதத்தை வைத்து வன்மத்தை வைத்து பேசுங்க. அட்டாக் லேயர் நீங்கள் பார்க்கலாம். மேடையில் பேசக்கூடிய நிறைய திமுகவினுடைய தலைவர்களாக இருக்கலாம், வாயை திறந்தாவே தரம் கெட்ட வார்த்தைகள் தான் வரும். அதை கேர்ஃபுல்லாக பில்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஏரியாவிலிருந்து ஒரு தலைவர்களை கொண்டு வந்து அட்டாக் லேயர். இந்த அட்டாக் லேயரையும் பெரிய வெங்காயத்தை உரிக்கிறது போல் உரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்கன்னா இன்டெலெக்சுவல் லேயரை உரிச்சாச்சு, அட்டாக் லேயரை உரிச்சாச்சு. அடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய லேயர். அதாவது 1967 கேர்ஃபுல்லாக அங்கங்கே குறுநில மன்னர்களை வளர்த்து விட்டு இந்த ஏரியா வந்து நேர்ந்து விட்ட மாதிரி நீ பார்த்துக்க, இந்த ஏரியா நீ பார்த்துக்க, யாரும் வராமல் பார்த்துக்க, திருச்சிக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர், விழுப்புரத்துக்கு ஒருத்தர், இந்த மாதிரி குறுநில மன்னர்கள் அமர்ந்திருப்பாங்க. இந்த குறுநில மன்னர்களை பாதுகாப்பது தான் அந்த முதல்ல இருக்கக்கூடிய 2 லேயருடைய வேலையை. இன்டெலெக்சுவல் சோகால்டு இன்டெலெக்சுவல் லேயரோ அட்டாக் அண்ட் அபியூஸ் லேயரோ இந்த குறுநில மன்னர்களை இந்த குறுநில மன்னர்கள் எந்த டிவி டிபேட்லையும் மாட்டிக்கூடாது, எங்கேயுமே வாய் திறந்து அவங்க இக்னோரன்ஸை காட்டிடக்கூடாது, எந்த மைக்கிலையும் பேசி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதி குறுநில மன்னர் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3வது லேயராக கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக ப்ரொடெக்ட் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ எதற்காக ஒரு அமைச்சரும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இவங்க எல்லாமே ரொம்ப காலமாக பாதுகாக்கப்பட்ட அமைச்சர்கள்.
அண்ணன் KN நேருள் ஆரம்பித்து தங்கம் தென்னரசு அவர்கள் வரை பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நேற்று ஒரு பெரிய டிபேட், நீங்கள் தமிழ் தாயில் போட்டீங்க அப்படின்னு. ஆமாங்கண்ணா, அதுக்கு தான் நாங்கள் ட்ராப் வச்சோம். ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன போடலாம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா இத்தனை காலமாக இவரெல்லாம் பாதுகாக்கப்பட்டவர். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு ரைட் விங் ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகி, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எழுத்து மூலமாக நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சோன்னே முதல் 2 லேயர் உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ 3வது லேயர் எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த திராவிட மாயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சக்கரவியூ கான்செப்டை சொல்லாமல் சொல்லியிருப்பார். அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. இன்டலெக்சுவல் பேங்க்ரப்சி, எந்த விஷயத்தையும் எங்கேயும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கே போய் ஒரு 4 பேர் ஆங்கிலத்தில் பேசினா கூட திரும்ப பேச முடியாது. இவ்வளோ பேசுகிறாங்க. எந்த ஒரு IAS அதிகாரிகளோ IPS அதிகாரிகளோ நீங்கள் டெல்லி போய் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாங்கிட்டு வாங்கினா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 90% அமைச்சர்கள் இங்கே நம்ம ஃப்ளைட்டை ஏற்றி விட்டால் ஏறுவாங்களே தவிர சொந்தமாக ஏறக்கூட முடியாத நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் படித்து பேசி ஏறணும். டெல்லியில் போய் இறங்கினதுக்கப்புறம் அஃபீஷியல் கார் வந்துடும், ஏறி போயிடுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்கிட்ட ஹிந்தியில் பேசி, தம்பி நார்த் பிளாக் இங்கே கூட்டிகிட்டு போப்பான். அதனால் அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை எடுத்து விட்டு நீங்களாக தனியாக டெல்லி சென்று தமிழகத்திற்கு ₹1 வாங்கிட்டு வாங்கன்னா 90% அமைச்சர்கள்னால் முடியாது. 3rd லேயர். ஒருவேளை இந்த 3rd லேயரை நம்ம உரிச்சு பிதுக்கி எடுத்துட்டு பெரிய வெங்காயம் மாதிரி 4th லேயருக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதற்குள்ளே இந்த குடும்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இந்த குறுநில மன்னர்களுடைய வேலை. குடும்பம் அங்கங்கே. இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிடியன் மாயை ஃபிலாசபிக்கு தினமும் கூட ஒரு வாழுகின்ற உதாரணமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கர்நாடகாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு மகளுடைய ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பெரிய 2 வீலர் ஷோரூம் வந்து பெங்களூரில் பாதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் காவேரி பிரச்சனை வரும்போது யோசிப்பேன், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு. இது பேசுகிறதுக்குள்ள 2 பஸ் எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டாங்கன்னா அப்படியே அந்த பிரச்சனை, அந்த பஸ்ஸை எரிச்சாங்க, வந்தாங்க, சண்டை போட்டாங்க, இந்த பக்கம் 2 தமிழ்காரங்க வீட்டை அடிச்சிட்டாங்க, அந்த பக்கம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த லேயர் போகாமையே ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் கன்சர்னோ, அவங்க நடத்துகின்ற நிறுவனங்களோ, அவங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய டைப்போ, இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ அவங்க ஆரம்பித்திருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங்கோ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 4வது லேயராக உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய லேயர். அதையும் உரிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து கோபாலபுரம் அமர்ந்திருக்கிறது. அந்த கோபாலபுரத்தை அந்த பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. பெரிய வெங்காயத்தை உரிச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சின்ன வெங்காயத்தை வச்சு எப்படி சாப்பிட முடியும்? வெங்காயத்தினுடைய சுவையே அந்த அனைத்து லேயர் தான். அதுதான் அவர்களுடைய இது. ஆனால் இதை நமக்கு சரியான முறையில் சொல்வதற்கு பல காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் உறக்கமாக சொல்லி இதுதான், இதில் ஒன்றுமே இல்லை, இது ஒரு மாயை, இதை வைத்துக்கொண்டு ஒரு திருவிளையாடல் போல் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சரியான முறையில் அதை அடிச்சிங்கன்னா அது இருக்காது அப்படின்னு.